சகோதர சிநேகத்துக்காக நம்ம முயற்சி பண்ணணும். தெசலோனிக்கே நிருபத்தில் இருக்கு, சகோதர சிநேகத்தில் எப்படி இருக்கணும், ஒருவரை ஒருவர் தேற்றணும், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி நாடணும். அப்படி செய்தால் ஆண்டவர் எழுதுறாரு, என்ன சொல்கிறாரு? நீங்கள் 7ஆம் வசனத்திலேருந்து பார்த்தா தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பரிசுத்தம் உள்ளவரும், கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம், சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். ஆமென். ஐயா பார்த்து சொல்லுங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பாராக. அல்லேலூயா. ஒருவரும் அதே போல திறக்கக்கூடாதபடி பூட்டுவாராக. எதிரிகளின் வாய்களை பூட்டுவாராக, சத்ருவின் வாசல்களை பூட்டுவாராக, பாதாளத்தின் வாசல்களை பூட்டுவாராக. ஆமென். அல்லேலூயா. சூழ்ச்சிகள், தந்திரங்கள், கபடுகள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கு. எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்வார், எங்கே போனாலும் ஏன் நாமத்தில் சகோதர ஸ்நேகத்துக்கு முக்கியத்துவம், சகோதர ஸ்நேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இன்றைக்கி நம்ம குமரி மாவட்டத்தில் இவ்வளோ சொத்து சண்டையெல்லாம் வந்திருக்காது. கொத்து கொத்தா சொத்து இருக்குது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று என்னது? சண்டை. அல்லேலூயா. அப்போ த பிரதர்லி லவ், சகோதர ஸ்நேகம் சபையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பா அம்மாவையும் சகோதரா ஆண்டவர் மாற்றார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். வீட்டில் தான் அப்பா, டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு யார்? பிள்ளை. அதை போல் அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அன்பு ஈராஸ், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு பேர் அது என்ன? ஸ்டார்கே. ஆனால் இந்த பிரதர்லி லவ், பிலடெல்பியா, பிலடெல்பியானா பிரிச்சா ஃபீலியா ப்ளஸ் டெல்பியா பிரித்தோம்னா சகோதர அன்பு. அல்லேலூயா. இன்னும் யோசிச்சு பாருங்க, நம்ம சகோதர அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? சகோதர அன்பு இருந்தால் நம்ம விசுவாசம் கிரியை செய்யும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு சின்ன ஸ்தாபனத்துக்கு தலைவனாக வச்சுருக்கார். நேற்று இரவு ஆந்திராக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 200 ஊழியர்களை இப்போ தந்திருக்கிறார். ஆனால் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், சகோதர அன்பாரு, தாழ்மையாரு, பிறரை கனப்படுத்து. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். சகோதர உறவில் கரெக்டாக இருக்கிறோமா? ஒரு உறவு இருக்குன்னா என்னென்னு பாருங்கள். நான் ஒன்றுமே இல்லாத ஆள், வயசில் குறைவான ஆள், என்ன பால் தாமசையா அங்கே வந்து வரவேற்கிறேன். ஜெயபால் பாசு வரவேற்கிறேன். அதான் என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கனப்படுத்துவோம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதில் என்ன செய்வோம்? முந்திக் கொள்ளுவோம். அல்லேலூயா. நம்பர் 2, ஏற்கனவே அன்பு இருக்குது. நம்பர் 2 கணம். 3வது என்ன? நிதானம் அல்லது தெளிந்த புத்தி. கை வைத்து அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நீ குடும்பங்களில் ஏன் சண்டை வருதுன்னா, ஹைட்ரஜன் பாம், நைட்ரஜன் பாமை விட பெரிய பெரிய பாம்லாம் போடுறாங்க வீட்டில். அவரை பற்றி இவரை பற்றி இல்லாததை பொல்லாத சொல்லுவாங்க. அப்போ ஒரு கணவனோ மனைவியோ சகோதரனோ என்ன சொல்லணும்? என் சகோதரனை பற்றி தெரியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ இறங்கியிருக்கிறார். நான் தான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள்லாம் எப்படியோ உங்கள் எல்லாரோட மோசம்னு சொல்லுவேன். ஆனால் என்ன தூக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் பாராட்டுகிற கிருபையை நினைப்பதில்லை. அல்லேலூயா. 4வது என்ன? ஒரு உறவு சகோதர ஸ்நேகம் நல்லா இருக்குன்னா பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா. பிரசங்கி சொல்றார், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உலக பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவங்க நல்லா சோறு அவிப்பாங்க அல்லது சோறு ஆயத்தம் பண்ணுவாங்க, ஆனால் சூடாயிரும், அதை சாப்பிட்றதுக்கு பொறுக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வார், பேஷன்ஸ் இல்லைன்னா நீ பேஷண்ட் ஆயிரும். எத்தனை பேர் இங்கிலீஷ் புரியுது? PATIENC தான் பேஷன்ஸ்.
ஆனால் கடைசி ஈயை எடுத்தால் டீ போட்டால் பேஷண்ட் நோயாளி ஆயிடும். இன்னைக்கு எத்தனை ஆவிக்குரிய மக்கள் நோயாளி ஆகிவிடுகிறோம். கர்த்தர் யோபுவின் பொறுமையை சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொன்று, ஒரு ஆள் உபத்திரவப்படும் போது உபத்திரவத்தில் எப்படி இருங்கள்? பொறுமையாயிரு. ரோமர் 12 பார்க்குறோம், ரோமர் 5 பார்க்குறோம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவம் என்பது இன்னொரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நல்ல அனுபவசாலிகளுக்கு தான் பொறுமை. பால் தாமஸ் ஐயாவுக்கு ஆண்டவர் நிறைய அனுபவத்தை தந்திருக்கிறார். இந்த ராபின்சன் ஐயாவுக்கு தந்திருக்கிறார். இந்த மேடையில் உள்ள ஊழியர்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 22 வருஷம்தான் முழு நேர ஊழி, 23 வருஷம் பகுதி நேர சுவிசேஷகனாக ஊழியம் செஞ்சுருக்கிறேன். கூட்டமாவிலேருந்து பாஸ்டர் ஐயாலாம் வந்திருக்கிறார். கைத்தட்டுங்க, இங்கே உள்ள பாஸ்டர் ஜெயக்குமார் எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ அனுபவம் இருக்கோ அவ்வளோ என்ன இருக்கும்? பொறுமை இருக்கும். இந்த பொறுமை உள்ளவங்களை பார்த்துருக்கீங்களா? எப்பயும் சொல்லுவாங்க, ஒரு கனி கொடுக்குற மரம் வளைஞ்சு கொடுக்குமா, கனி கொடாத மரம் ஏன்னா வெயிட் இழுக்குது. நம்ம வாழ்க்கையில் பொறுமை. இன்னும் சொன்னால் இந்த பொறுமையில் தான் நம்பிக்கை வருது. கை வைத்து அல்லேலூயா சொல்லும். பரஸ்பர நம்பிக்கை, மியூச்சுவல் ட்ரஸ்ட். பால் தாமஸ் ஐயா என்ன நம்புகிறார், நான் அவரை நம்புகிறேன், அதனால தான் இங்கே வந்திருக்கேன். அல்லேலூயா. நீ நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை வேறு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். யாராவது சின்ன குழந்தை பெற்றெடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல கையிலே இருக்கு, அம்மா கையில், அப்புறம் அப்பாட்ட வருது. 6 மாதம் கழித்து பாருங்கள், அது ஊற ஆரம்பிக்குது, தவள ஆரம்பிக்குது. அடுத்து என்ன வருது? கட்டில் பிடிக்குது, சேரை பிடிக்குது, நடக்குது, ஓடுது. 3 வயசு 3.5 வயசில் தாய் அழுவான், என் பிள்ளை எங்கே போய் படிக்க போதுன்னு. அழகாக சாக்ஸ் போட்டு யூனிஃபார்ம் போட்டு மம்மி பாய் பாய் அப்படின்னு போகுது. அதுக்கு என்ன பேர்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது வேற. ஆனால் இயேசுவின் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கு பேர் ஹோப். த ஹோப் விட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். இந்த நம்பிக்கைக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்வார், எல்லாருக்கும் கொடுப்பார், நம்பிக்கை இருக்குது, அப்படி தானே? அல்லேலூயா. ஆனால் வித்தியாசம் என்ன? இந்த வாரம் எனக்கு தேவை 1000 ரூபா, அப்போ நான் நம்புகிறேன் 1000 ரூபா கொடுப்பார், அதான் நம்பிக்கை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் அருள்தாஸ் அண்ணே நம்புகிறார், பெரிய ஊழியம், அவருக்கு 10,000 ரூபா நம்புகிறார். நல்லா கவனிக்கணும், நம்பிக்கையின் வித்தியாசத்தை பாருங்க. சில நம்பிக்கையில் 1 மாடி கட்டுறோம், 2 மாடி கட்டுறோம். எல்லாருக்கும் விசுவாசம்தான் பொதுவான. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் அற்புதம் செய்வார், அது தேவன் மேலுள்ள நம்பிக்கை. ஆனால் பரஸ்பர நம்பிக்கை, ட்ரஸ்ட், உறவுகள். இந்த உறவில் என்ன இருக்கணும்? நம்பிக்கை துரோகம் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. நான் கூட ஒரு சின்ன பிழையாயிடுச்சு. அப்போ அந்த பாஸ்டர் ஐயாவை கூப்பிட்டு, ஐயா மன்னிச்சுக்கங்க, என் தவற சொன்னேன். அப்போ தான் அவருக்கு என் மேலே என்ன வரும் சொல்லுங்க? நான் பெரிய பாஸ்டராக்கும், நீ என்ன பாஸ்டராக இருந்தால் என்ன? ஆண்டவர் சொல்லுவார், ஆந்திராவுக்கு போயிட்டு வந்து, எந்த ஆந்திராவுக்கு போப்பா. ஆனால் அவருக்கு என் மேலே நம்பிக்கை வரணும்னா என்ன செய்யணும்? பிழைகளை சரி பண்ணணும், பிசகுகளை சரி பண்ணணும், பிரியமாய் நடக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்ன? ட்ரஸ்ட். ட்ரஸ்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட். அப்போ ஒருவரை ஒருவர் நம்பணும். சிலர் என்ன பண்ணுறோம்னா, நம்புகிறோம், கணவன் மனைவியை நம்புகிறாங்க, உறவுகளை நம்புகிறோம். கணவன் என்ன செய்கிறார்? மனைவியை திருத்த பார்க்குறார். மனைவியை திருத்தினா கணவன் மாதிரி யாராவது இருக்கா? ஒருத்தர் திருத்த முடியாது, கர்த்தர் ஒருத்தர் தான் திருத்த முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நான் எங்கள் சபையில் ஒரு 600-700 பேரை பார்த்துட்டேன், தோத்துறோம். யார் வந்தாலும் சொல்லுவேன், அம்மா உங்களை திருத்த முடியாது, கர்த்தர் தான் மாற்றும். அதே போல் இங்கே இருக்கிற சகோதரிமாரை கேட்போம், நீங்கள் கணவனை திருத்த முடியுமா? இந்த லீலாக்காலாம் வந்திருக்காங்க, ரொம்ப அனுபவமானோம்.
அவங்கள்ட்ட கேளுங்க. கணவனை திருத்த முடியாது, ஆனால் கவனிக்கணும், உறவுகளை திருத்தணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவுகளை திருத்துங்கள். When we rectify the relationship as the right one, righteous one, recovering one, restoring one, redeeming one, தேவன் அப்ப இந்த சகோதர ஸ்நேகத்தை இன்னும் ஆசீர்வதிப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் சொல்றேன், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த நிதானம் தெளிந்த புத்தி இல்லை, பொறுமை இல்லை, கனம் இல்லை. சகோதரருக்குள்ள சகோதரர் பேச வேண்டிய இடத்துல தேர்ட் பார்ட்டியை விட்டு பேசுவாங்க. இதே போல் பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் பேசாமல் யாரையோ விட்டு பேசுவாங்க. அதே போல் பேச வேண்டிய கண்ணியம் இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்லு. கௌரவம் இருக்கிறது. ஆமென். யோசேப்பை பாருங்க, என்ன கௌரவமா, அவன் நீதிமானா இருந்தபடியால் மரியாளை ரகசியமாக தான் தள்ளி விட பார்த்தான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். தள்ளி விடுறத நான் சொல்லலை, அதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன, நம்ம வாழ்க்கையில் கண்ணியம் வேண்டும். நம்ம கௌரவம் பார்க்குறோம், நான் பாஸ்டர்னு கௌரவம் பார்க்குறோம், ஆனால் பிறரை கண்ணியமாக கருத்தா மதிக்கிறோமா? அப்போ தேவன் நம்மை பார்த்து சொல்வார், பிலதெல்பியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்பு, கனப்படுத்துதல், தெளிந்த புத்தி, பொறுமை, அப்புறம் என்ன, பரஸ்பர நம்பிக்கை. இந்த 5 காரியம் சொன்ன, இன்னும் நிறையா இருக்கு. இந்த பிலதெல்பியா சகோதர சிநேகமாக இருந்தது மாத்திரம் அல்ல, சகோதர சிநேகம் இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஆளுகை செய்தல் ஈஸி. கை வைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தர்றாரு, ஆளுகை ஒரு கரம்னு சொல்வேன். ஆனால் சகோதர சிநேகம் இருந்தால் அந்த சபையில் ஈஸியாக கிரியை நடக்கும். இந்தியாவில் மிகப்பெரிய சபையை டாக்டர் சதீஷ்குமார் வைத்திருக்கிறார். அவருடைய சபையில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிரதர்லி லவ். நான் இப்போ கூட விஜயவாடாவில் 3 நாட்கள் கன்வென்ஷன், அதே வேளை தெனாலி பக்கம் எங்கள் 2 மிஷன் ஃபீல்டு, அந்த பக்கத்தில் உள்ள 5 மிஷனரிகள், புதிதாக ஒரு மிஷனரி சேர்ந்தார், எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். அப்போ வரும்போதெல்லாம் நான் சொல்வேன், என்ன தெரியுமா சொல்வேன், கிதியோன் சொன்னது போல இதுதான் சகோதர அன்பு. நான் உங்களை ஆளுவதில்லை, கர்த்தரே உங்களை. கர்த்தராலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், கர்த்தருடைய திட்டத்தை சொல்லணும். அருமையான பால் தாமஸ் ஐயா, அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடல், நல்ல புக் எழுதியிருக்கிறார், ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியங்கள், ஆசீர்வாதத்தின் ஊற்று. நான் அதை பார்த்தேன், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். அப்போ நாம் சகோதர அன்பாக இருக்கும்போது ஆண்டவர் முதல்ல சொல்கிறாரு, என் நாமத்தை மறுதலியாமல். கை வைத்து அல்லேலூயா சொல்லு. நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு பைபிளோடு வந்தேன்றவங்க பைபிளை வைத்து காமிங்க, அதிலே பார்த்தெல்லாம் நீங்கள் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறீங்களா இல்லையா? தோத்திரம். கோயரில் எப்படின்னு பார்க்குறேன். அல்லேலூயா. தம்பி, பைபிள் கொண்டு வந்தியா? கொண்டு வரணும், நல்ல பிள்ளை, குட் பாய். அப்போ அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 19:13 இந்த வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாது. நாமம்னா என்ன? இந்த காஞ்சனகோடு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், ஏதோ ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், சில்லறை இல்லை, அப்போ வழியே இல்லை, மெட்ராஸ் போகணும். பால் தாமஸ் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் சொல்கிறார், என் பேரை சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன நாமம்னா என்ன? சமூகம், தேவ சமூகம். 2வது அவருடைய அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. 3வது என்ன? அவருடைய குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமம் என்றால் ஆண்டவருடைய அதிகாரம், அவருடைய குணம், அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை தான் நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். நமக்கு பேர் என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அந்தி கிறிஸ்து முத்திரை போட பார்க்குறான், ஆனால் நம்ம மேலே என்ன இருக்கு? ஆண்டவருடைய நாம். அவருக்கு சொந்தமானவர்கள்
மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரமாய் முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை சொல்லிட்டேனோ பார்த்தீங்களா? நீங்கள் நாமத்தை எப்படி சொல்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா. அப்போ சிலர் பாதி மறுதளிக்கிற மாதிரி தெரியும். சத்தமாக சொல்லுங்களேன். காதே கேட்கலையங்க. இந்த கூரைக்கு இப்போ தான் எட்டுது. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர் நீங்களும் சொல்லுங்க பிரதர். அல்லேலூயா சொல்லணும். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆமென். இந்த நாமத்தோட இணைஞ்சிட்டோம்னா போதும், அது உயர்த்திக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சாதாரண பெத்லகேம் இயேசுவோட ஒட்டிருச்சு. சாத்தான் என்னதான் கேம் விளையாண்டாலும் பெத்லகேம் பேர் இன்னைக்கு உலகம் எங்க இருக்கு? பக்கத்தில் கை எப்படி சொல்லுங்க. சாத்தான் என்னதான் கேம் விளையாடட்டும், இயேசுவின் நாமத்தோடு நீங்க இணைக்கப்பட்டு அவரை உயர்த்தினீங்கன்னா அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமென். பாடுவோமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் புகழ் நின்றாலும் உமக்கடு ஈடாகுமோ? ஹல்லேலூயா. இந்த நாமம் உலகம் எங்க இருக்கு? இந்த நாமத்துக்கு என்ன பேரா? ஊற்றுண்ட பரிமள தைலம். அதான் ஐயா ஆசீர்வாதத்தின் ஊற்றை எழுதியிருக்கிறார். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே வாழ்த்துகிறே. சொல்லுவோமா கைத்தடி? அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி நலம் இயேசுவை இடுவே. அல்லேலூயா துதி லுயா என்ற நன்னலாம் பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா. கூத்துக்குள்ள ரெண்டு சகோதரர்கள் வெவ்வேறு நாமத்தை கும்பிடுறாங்க. ஒருத்தர் ஆண்டவர், இன்னொருத்தர் பேரை சொல்ல விரும்ப. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நாள் டிஸ்கஷன், ஹெல்த்தி டிஸ்கஷன். இப்போ இவர் சொன்னாரா, ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் அவரை வெளிப்படுத்துகிறார். பிதாவின் நாமம், அப்போ கர்த்தருடைய நாமம். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த நாமத்தை நான் ஏன் தொழுகிறேன் தெரியுமா, ஏன் ஆராதிக்கிறேன் தெரியுமா? அவரை போல எனக்கு சுவாபத்தை தந்து மாற்றுகிறார். கை தட்டுங்க பார்க்க. மாற்று மதத்துக்காரர் வாயை திறக்க முடியல. ஏன்பா வாய் திறக்க முடியல? எப்பா எங்கள் சாமி நாமத்தை நான் பார்க்குறேன், ஆனால் நான் சொன்னேன்னா அது போல் ஆயிடுவேணும்னு பயப்படுறேன். கை வைத்து அல்லேலூயா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அன்பின் குமாரனுடைய நாமம், நேசகுமாரன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாமத்தை உயர்த்தும், இந்த நாமத்தை மறுதலிக்க கூடாது. ஹல்லேலூயா. பேதுரு மறுதலித்து மன்னிப்பு பெற்று ஆண்டவரை உயர்த்தி அற்புதம் செய்ய முடியும்னா, அவரை மறுதலிக்காம சிலர் இருக்கீங்களே, உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதம் நடக்கும்? கை தட்டுங்க பார்க்கலாம். என் நாமத்தை மறுதலியாம். அப்போ அடிக்கடி இந்த நாமத்தை மறக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. கை எப்படி சொல்லுங்க? இந்த நாமத்தை மறக்கக்கூடாது, இந்த நாமத்தை மறுக்கக்கூடாது. அல்லேலூயா. மறைக்கக்கூடாது. வட இந்தியாலாம் இதான் நடக்குது. என்ன நடக்குது? இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது அப்போஸ்தலர் காலத்தில். ஆனால் அங்கேயும் அற்புதம் நடக்குது. கைத்தட்டுங்க. ஆமென்.
ஹல்லேலூயா. அதான் அந்த நாமத்துக்கு பேர் என்ன? எல்லா நாமத்திலேயும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திலேயும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி கண்டிஷான விசாகப்பட்டினம் பக்கம் ஒரிசா பார்டர் 3 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். தூத்துக்குடியில் செல்வராஜ்ன்றவர் தான் அங்கே மிஷினரியாக இருக்கிறார். முதல் நாள் கூட்டம் மழை பெய்தது. நல்ல உபவாசம் பண்ணி போனோம். தடையாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் சபைக்குள்ளே கூட்டம் வைத்ததுனால அநேகர் அபிஷேகித்தார். 2வது நாள் கூட்டம். அங்கே பாட்டு பாட ஒரு வாலிப பிள்ளை வந்தா. சின்ன பிள்ளை தான், ஒரு 17 வயசு. இந்த பாட்டை பாடுனா பாருங்க, ஆவியில் ஒரு உயிர் மீச்சியே வந்த. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் கிருபையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல மாத்திரம் 500 பேருக்கு மேலே பயங்கரமான விடுதலையை பெற்றேன். கை வைத்து அல்லேலூயா. எதிர்காலத்தை பேசினார். அப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாமத்தை மறுதலியாமல் இருந்தா திறந்த வாசல். அல்லேலூயா. ஏங்க திறந்த வாசல்னு சொன்ன இதயத்தை கூட திறக்க மாட்டீங்களே, உங்கள் வாயை திறக்க மாட்டீங்களே, உங்கள் தொண்டையை திறக்க மாட்டீங்களே. உங்கள் கையை திறந்து பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்தோம். ஏன் இதோன்னு சொல்றார்? பிஹோல்ட். பைபிளில் இதோ இதோன்னு சொல்கிற வசனங்களை பாருங்க. அப்போனா சுட்டி காட்டுறார் ஆண்டவர். இந்த ஐயாவுக்கு சுட்டி காட்டுறார், இந்த சபைக்கு சுட்டி காட்டுறார். என்ன காட்டுறாரு? திறந்த வாசல். அல்லேலூயா. நான் வாட்சை பார்க்குறேன், நானும் திறந்த வாசல்னு இவங்க வாசலை அடைச்சிடக்கூடாது. கை தட்டுங்க பார்க்கலாம். டைமுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளும். எதை கை கொள்ளணும்? நீங்கள் 119 சங்கீதத்தில் 10 இடத்துக்கு மேலே கை கொள்ளுவதை குறித்து பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் என்ன? கீப்பிங். ஸ்டோர் கீப்பர். ஒரு ஸ்டோர் கீப்பர் எப்படி பொருளை பத்திரமா பாதுகாக்கிறார், கணக்கு வைக்கிறார். இதை போல் தேவன் நம் கொடுத்ததை பத்திரமா வைக்கணும், அவருடைய வார்த்தையை வைக்கணும். ஆமென். ஒரு சபையில், பெரிய சபை, இந்த பாஸ்டர் என்ன சொன்னாராம்? யாக்கோபு நிறுவம் சரியில்லை, அது வைக்கோல். உடனே ஒரு பாட்டி போனாங்களே, வீட்டில் போய் யாக்கோபு நிறுவத்தை கிழிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து போனார், இன்னொரு நாள் பேசினார், அது என்ன எபேசியர் சரியில்லை, போடு எபேசியரை கிளி. உன்னத பாட்டு, அது சரியில்லை, கிழிச்சு. கடைசியில் பாட்டி போதகர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்டு அப்படியே நம்பி இது பண்ணாங்க. கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. தாத்தா இறந்து 1 வருஷம். நினைவு நாள் கொண்டாட்டத்துக்கு போதகர் வர்றார். அன்னைக்கு பார்த்து அவர் பைபிள் எடுத்துகிட்டு வரல. தோத்திரம். அல்லேலூயா. அவர் பாட்டிகிட்ட கேட்குறார், பாட்டியம்மா மன்னிச்சுக்கங்க, உங்கள் வீட்டில் ஒரு பைபிள் இருக்கும்ல, அதை கொண்டாங்கம்மா. பாட்டியம்மா பத்திரமா வெள்ளி தட்டில் வச்சு கொண்டு இந்தாங்க ஐயா.
பைபிளை பார்த்தா எலும்பு கூடு மாதிரி அடப்பாட்டி, இது பைபிளா எலும்பு கூடா? ஆமையா, நீங்கள் தானே சொன்னீங்க யாக்கோபு சரியில்லை, எபேசியர் சரியில்லை, உன்னத பாட்டு சரியில்லை. பார்த்தீங்களா? இன்றைக்கு ரொம்ப படித்த பித்தர்கள், பெருமைக்காரர்கள் பதவி வந்த உடனே வேத வசனத்தை மறுக்கிறார். ஆனால் நாம் வேத வசனத்தை கை கொள்ளணும். கை வைத்து இல்லையா சொல்லணும். கீப்பிங், ஃபாலோயிங், ட்ரஸ்டிங், பிலீவிங். இந்த கீப்பிங்கிற வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆசியா கப்பு கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பர்னா யார்? எதிரணிக்காரன் முன்னால் பேட்ஸ்மேனாக நிற்பான், அங்கே எதிரணி பவுலர் பவுல் வீசுவார், பால் வீசுவார். விக்கெட் கீப்பர் என்ன செய்வார்? பாலை பிடிப்பார். அவர் பாலை காப்பாற்றுறாரு, ஆனால் விக்கெட்டை என்ன செய்கிறாரு? அழிக்கிறார். அப்படி விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடாது, வேர்ட் கீப்பராக இருக்கணும். ஆமென். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, பைபிள் கீப்பராக இருக்கு. ஹல்லேலூயா. வசனத்துக்காக நிற்கணும். மாத்தாண்ட பக்கம் பக்தவச்சலன்னு ஒரு ஐயா இருந்தார், எத்தனை பேர் தெரியும்? இறந்து போனார். சுவிசேஷ புரட்டு, வேத புரட்டுகளுக்கு எதிர்த்து நின்றார். இன்றைக்கு பைபிள் வேத சத்தியம். பைபிளில் பாருங்க, 119 சங்கீதத்தில் 7 பெயர் இருக்குது. வார்த்தை, வசனம், நியாயம், கற்பனை, கட்டளை, பிரமாணம். சும்மா இல்லை. இந்த 119 சங்கீதத்தில் பார்த்தா சொல்கிறாரு, 2ஆம் வசனம், சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேத வசனத்தை கை கொண்டா முழு பலன் வரும். ஹல்லேலூயா. நேற்றெல்லாம் தலை சுத்துன்னு இருந்தேன், காலையில் கூட அப்படி தான் தலையை நிமிர முடியுமா? ஆனால் கர்த்தரை நம்பி வந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பலப்படுத்துகிறார். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் பங்கு, உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன் என்றேன். யார் வசனத்தை கை கொள்றீங்களோ உங்களுக்கு இயேசுவே பங்கா இருப்பார். ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும் இந்த சாட்சி சொல்ல, 2 ரூபாய்க்கு லாட்ரி அடித்தவன். என் தந்தை பெரிய வியாபாரி, எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும் கர்த்தரை பிடிச்சார். 2 ரூபாய்க்கு லாட்ரி எடுத்து ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டு அந்த காலத்தில் இயேசுவை அநேக இடங்கள் அறிவித்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி எப்பயும் ஜெபிப்பேன். இன்னைக்கு 2 ரூபாயா எவ்வளோ கொடுக்குறார்? ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்ன நம்பி 200 ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஜெயபால் பாஸ்டர்ட்ட கேளு. ஏன் இதை சொல்கிறேன்? வசனத்தை கை கொண்டா திறந்த வாசல். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, வசனத்தை கை கொண்டா சிறந்த வாசல், திறந்த வாசல், ஒருவரும் பூட்ட முடியாத வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ என் நாமத்தை மறுதலியாம வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு முன்பாக என்ன வாசல்? நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? பால் தாமஸ் ஐயாவுக்கு முன்பாக என்ன இருக்குது அதை தான் பார்க்குறோம். அது இல்லைங்க, உங்களுக்கு முன்பாக என்ன இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பாக என்ன இருக்குது? எரிகோவை ஆண்டவர் தகர்த்த பிறகு முன்னால் போங்கப்பா, உங்கள் முன்னால் போ. ஆண்டவர் எனக்கு அடிக்கடி சொல்வார். கோரேஸ் எத்தனை பேர் தெரியும்? ஏசாயா 45 தீர்க்க தரிசனமாக இருக்கு. என் நாமத்தை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். நாமத்தை அறியாத கோரேஸுக்கு நாமத்தை வச்சு வெங்கல கதவை உடைச்சி இருப்பு தாழ்பால முறிப்பார்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நமக்கு திறந்த வாசலை தருவாரா தரமாட்டாரா? எனக்கு தருவார்ன்றவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். சகோதரியை உனக்கு அற்புதம் செய்வார், உன் பிள்ளைக்கு அற்புதம் செய்வார், உன் பேரனுக்கு அற்புதம் செய்வார், உங்க சபையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பேர் என்ன? தாவீதின் திறவுகோலை உடையவர். இந்த திறவுகோல், தாக்கோல் பெரிய சப்ஜெக்ட். நான் எத்தனையோ நாள் படித்து பார்த்துருக்கேன், அழுதுகிட்டே இருப்பேன். எவ்வளோ தேவன் வாசலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வானத்தை திறந்தாருன்னா அவ்வளோதான். யாருக்கு இது என்ன?
உத்தரகாண்டில் என்ன நடந்தது? பில்டிங்கே அடிச்சுட்டு போயிடுச்சு. 3 மாதத்துக்கு முந்தைய அமெரிக்காவில் இருந்தேன். என் மருமகனை பார்க்க போனேன், ட்ரெஸ் எடுக்க போனேன். அப்போ அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒரு சம்பவம். 172 பேர் காணலை. 3 மணி நேரத்தில் மழை பெய்யுது, முழு பில்டிங்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. பெரிய பெரிய பில்டிங் அமெரிக்காவை போல் அட்வான்ஸ்டு கண்ட்ரி எதுவும் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்? தேவன் வானத்தை திறந்தார்னா உனக்கு எதிரான சத்துருவின் வல்லமைகளை அழிப்பார். ஹல்லேலூயா. கையை பிடி சொல்லுங்க. வானத்தின் பலகனியை திறந்தா என்ன செய்வார்? இடங்கொள்ளாம. நான் தான் ஆண்டவர் சொல்லிட்டே, முட்டா பேலே காலே பே என்கிட்ட ஆண்டவர் இப்படி தான் சொல்லுவார். என்கிட்ட பலகனியை திறந்தாவே இடங்கொள்ளாம நடத்துவேனப்பா. நான் வானத்தை திறந்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஏசாயா 64 வானத்தை கிழிச்சு திறப்பார். இந்த ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், ஐயாவை பார்த்து சொல்றார், திறந்த வாசல், பலகனியை திறப்பார், வானத்தை திறப்பார், வானத்தை கிழிச்சு திறப்பார். வெளிப்படுத்தல் நாளில் பார்க்குறோம், ஒரு நாளில் பரலோக வாசலை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பார்த்தா இதுதான் நமக்கு கீ. பேதுருவுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுத்தவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். பிலதெல்பியா சபைக்கு சொல்றார், உனக்கு கொஞ்ச பலன். நீ கொஞ்ச பலனோடு வந்திருக்கீங்களா? அம்மா நடக்க முடியல, நான் நடக்க முடியல, கொஞ்சம்தான் பொருளாதாரம் ஐயா, கொஞ்ச பலன். எவ்வளவோ படிக்கிறேன், பைபிள் ஞாபகம் வரல. சில கூட நினைக்கலாம், இவர் இவ்வளோ வசனம் சொல்கிறாரு. உங்களுக்கு வசனம் வருதோ இல்லையோ, வசனத்தை கை கொண்டா போதும். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, வசனம் தெரியுதோ இல்லையோ, வசனத்தை கை கொள்ளணும். அது எப்படி? மாம்பழம் எப்படி சப்பி கடித்து சாப்பிட தெரியாத ஆள் மேங்கோ ஜூஸை குடிக்கிற மாதிரி வசனத்தை கை கொண்டா போதும். கை தட்டுங்க பார்க்க. கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். திறந்த வாசல். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, திறந்த வாசல். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் பிலதெல்பியாவுக்கு போல உங்களுக்கு திறப்பார். இது என்ன பாஸ்டர், சபைக்கு தானே சொல்லியிருக்கு? இங்கே சொல்லலாம், சபைன்னா என்னங்க? குடும்பம், பல குடும்பம் சேர்ந்தது தான் சபை. அப்போ சபைக்கு திறப்பார்னா குடும்பங்களுக்கு திறப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு திறப்பார், உங்கள் உறவுகளுக்கு திறப்பார். தேவன் திறப்பதை யாரும் பூட்ட முடியாது. நான் அதை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். எப்பயுமே என் வாழ்க்கையில் தடைகள் வரும்போது நினைப்பேன், கர்த்தரே நம்மளை தடுக்கிறார். ஏன்னா பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் ஒன்றை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள. ரெனாட் பாங்கே என்ற தேவ ஊழியர் தன்னுடைய ஊழியத்துக்கு ஜெபித்தார். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்லுவேன். அவருக்கு $1 மில்லியன் தேவை. அப்போ அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, பெரிய வைர வியாபாரி. அவங்க கூப்பிட்டு, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். விருந்துக்கு வர்றேன், டைம் கொடுத்தார். அவர் வழக்கம் போல் ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னாராம், நீ அந்த விருந்துக்கு போகணும். ஆனால் அந்த பெண், அந்த அம்மா வைர வியாபாரி கொடுக்கறது ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. ஆண்டவரே, இதற்கு அடையாளம் என்ன? அப்போ சொன்னாராம், நீ கை கழுவ போகும்போது ஒரு வாசல் இருக்கும், வாசல் வழியாக பார், ஒரு காட்சியை காண்பி. இதே போல காட்சியை அந்த அம்மா வீட்டில் கண்டார். அம்மா நல்ல விருந்து வைத்தாங்க, நல்லா கவனித்தாங்க, நல்ல ஆண்டவரை தேடுறவங்க தான். அப்போ இந்த அம்மா, உங்கள் ப்ராஜெக்ட் அத்தனைக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரெனாட் பாங்கே அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் நாமத்தை மறுதலியாமல் வாயை திறந்து சொன்னார், அம்மா உங்கள் ஸ்பான்சரிங்க்கு நன்றி, சப்போர்ட்டுக்கு நன்றி, சின்சியர் ஹெல்ப்புக்கு நன்றி. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், உங்கள்கிட்ட வாங்க வேண்டாம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த அம்மா கிண்டல் அடித்தாங்களாம், யாருங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க? ஆனால் இவர் போய் சில வாரத்தில் அந்த அம்மா வாக்கு பண்ணினதை விட பல துளி பெருவெள்ளம் போல் இந்த ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தாள். கை தட்டுங்க பார்க்க. என் சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் கார் வாங்கன்னு விரும்பினேன்.
இன்னோவா கார். அப்போ ஒரு அருமையான குடும்பத்தார் முதல்ல ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் சொல்லுவாங்களே, அதை மாத்திரம் நீங்கள் கட்டிடுங்க. நாங்கள் மாதந்தோறும் இந்த காருக்கு டியூ கட்டுறோம். என் மனைவியின் நெருங்கிய நண்பர் அந்த சகோதரர். அந்த குடும்பம் ஒரு கண்ணியமான பெரிய குடும்பம். ஆனால் நான் ஜோமண்ணா கத்த சொன்னார். நோ, நான் சொன்னேன் தேங்க்யூ, மன்னிச்சுக்கங்க, கத்த சொல்லிட்டார், இந்த மெத்தடு வேண்டாம். 6 மாதம்தான் ஆச்சு. அன்பாயிருந்த குடும்பம் சபையை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், இது எப்படி இருக்குது? கைவேத்தி அல்லையா சொல்லுவோம். உங்களை பார்த்து கேட்குறாரு, இது எப்படி இருக்குது? ஐயோ, அண்ணன் கைவிட்டான், தமையன் கைவிட்டான், அப்பா கைவிட்டார். யார் கைவிட்டாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடி இருக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். தேவன் நமக்கு திறந்த வாசலை தரவே போகிறோம். எத்தனை பேர் நம்ப போறீங்க? எல்லாரும் எளிமை நிற்போமா? இப்போ ஜெபிக்க போகிறோம். அவருடைய நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம். இப்போ ஒரு 5 நிமிடம் நீங்கள் உங்கள் வாயை திறந்து ஜெபிக்கணும், இருதயத்தை திறந்து ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு திறந்த வாசல். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஆள் நிறைய இல்லாமல் இருக்கலாம். 4 M சொல்லுவாங்க. மினரல் இஸ் ஸ்ட்ரெங்க், மணி இஸ் ஸ்ட்ரெங்க், மென் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ரெங்க், மொபிலைசேஷன் இஸ் ஸ்ட்ரெங்க். எது இல்லாட்டினாலும் எனக்கு கொஞ்சம் பலன் ஆண்டவர். எலியா பாருங்க, தனியாக தான் இருந்தார். தையா கூட தனியாக இருப்பார், சில வேளை கண்ணீர் விடுவார். ஆனால் எலியா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட போது வானம் திறக்கப்பட்டது போல கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு ஜெபிப்பீங்களா? அவருடைய நாமத்திலே நாம் கூடி இருக்கிறோம். எனக்காக ஜெபிப்பீங்களா? நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்களுக்கு திறந்த வாசல் வேணுமா? ஓ ரபாலா ஷாந்தா ராபா, கொஞ்சம் நல்ல வாய் திறங்க. ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் மறுதலிக்கலப்பா, உடைய நாமத்தை அறிக்கை பண்றோம், உடைய நாமத்தை உயர்த்துறோம், உடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம், உடைய நாமத்தை ஆராதிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளின் வல்லமைகள் வெளியேற போகுது. உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியா ஓடுவான். கர்த்தருடைய தாசனே, ஊழியக்காரனே, எனக்கு யார் இருக்காங்க நினைக்காத. உனக்கா 7000 பேரை வைத்திருக்கிறார். முழங்காற் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறார். என் தேவன் தூத சேனையை வைத்திருக்கிறார், ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள். நல்ல வாயை திறந்து துதிங்க. எனக்கு திறந்த வாசல், நீர் திறந்ததை ஒருத்தனும் பூட்ட முடியாது. ஓ ராபாலா ஹந்தரா பாலா, ஓ ராபா பாபா. உன் பிள்ளைகள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிக்க போறாங்க. கோடா கோடியா உன் குடும்பம் பெருக போகுது. மகளே, என் மகளுக்கு கல்யாணம் ஆகலையே கண்ணீரோடு வந்திருக்கிற மகளே, உனக்கு கர்த்தர் சொல்றார், இந்த வருட முடிவுக்குள்ள பார்க்க போற திறந்த வாசல், திறந்த வாசல், திறந்த வாசல். தொழிலில் திறந்த வாசல், ஊழியத்தில் திறந்த வாசல். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க தேசத்தில் திறந்த வாசல், தமிழ்நாட்டில் திறந்த வாசல், இந்த ஊழியத்துக்கு திறந்த வாசல். ஆண்டவரே, உடைய பிள்ளைக்கு, உடைய தாசனுக்கு, ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்துக்கு திறந்த வாசல். நல்ல கைகளை தட்டி துதிப்போமா? ஆண்டவர் திறந்த வாசலை தருகிறார். ஓ ரியாலா ரா தீபாலா ஹந்தரா. உனக்கு முன்னே திறந்த வாசல், ஒருவரும் பூட்ட முடியாது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். அம்மா, உங்க கிரியை அறிஞ்சிருக்கிறார். வெக்கப்படாதீங்க தாயே, வெக்கப்படாதீங்க சகோதரி, வெக்கப்படாதீங்க ஊழியரே, வெக்கப்படாதீங்க ஐயா, தலைவர்களை வெக்கப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு முன் வைத்ததை எவரும் பூட்ட முடியாது. இப்ப வெங்கல கதவு உடையுது, உடையுது. அசுத்த ஆவிகள், இருளின் வல்லமைகள்
எல்லார் வாயை திறந்து ஒளிப்பிடத்து புதையல், அந்தகாரத்து பொக்கிஷம். உனக்கு ஏன் இந்த பிரச்சனை நீ கேட்கிற? ஆண்டவர் வானத்தை திறக்கிறார். எசேக்கியா எப்படி எசேக்கியேல் வானத்தை திறந்தவுடன் தரிசனம் பார்த்தது போல உனக்கு வெளிப்படுகிறது. ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிசகு? ஏன் இந்த பிழை? ஏன் இந்த பிரியமற்ற காரியம்? நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். நல்ல வாயை திறந்து துதிங்க, அந்நிய பாஷையில துதிங்க. தேவன் உனக்கு திறந்ததை எவனும் பூட்ட முடியாது, எந்த வல்லமையும் பூட்ட முடியாது. ஊராபாலா, எந்த அதிகாரியும் பூட்ட முடியாது. ஊராபாலா லா ரகா சா அகினி. அப்பா, இங்க இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்த வாசலை தாங்கப்பா. இந்த யுனைடெட் சர்ச் இன் கிரைஸ்டுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. ஓ ராலா பாரா, பெரிதும் அனுகூலமான வாசல், பெரிதும் அனுகூலமான வாசல், திருவசனம் செல்லும்படியான வாசல். ஓ ரியாக்கா ரபாக்காரா, உன்னை விரோதிக்கிறவர் அநேகர் இருந்தாலும் பெரிதும் அனுகூலமான வாசல். Glory, hallelujah, 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 hallelujah. ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உன் முன்னே, ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உன் முன்னே. தாவீதின் திறவுகோல் உடையவர் தாசனாம் உன்னோடு பேசுகிறார். தாவீதின் திறவுகோல் உடையவர் தாசனாம் உன்னோடு பேசுகிறார். ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உன் முன்னே, ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உன் முன்னே. தாவீதின் திறவுகோல் உடையவர் இயேசு தாசனாம் உன்னோடு பேசுகிறார். தாவீதின் திறவுகோல் உடையவர் இயேசு பேசுகிறார். ஒருவரும் பூட்டாமல் திறந்திடுவார். திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது, ஒருவரும் பூட்ட முடியாமல் திறந்த வாசலை வைத்திடுவார். வெண்கல கதவை உடைத்திடுவார். இருப்பு தாழ்பால் முறித்திடுவார். வெண்கல கதவை உடைத்திடுவார். இருப்பு தாழ்பால் முறித்திடுவார். ஒருவரும் பூட்ட முடியாத வாசல் திறந்த வாசல் உன் முன்னே, ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உன் முன்னே. கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு இப்பதான் தர்றாரு. என் வாழ்க்கையிலும் பாடல் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனமா உங்களோட பேசுறார், இந்த சபையோடு பேசுகிறார். கர்த்தராகிய இயேசுவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொண்டாடுவோமா? நல்ல கைகளை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.